இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் வயிற்றில் நெய் சாப்பிட்டு வந்தால் உடல்ல என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் என்பதை பத்தி தான். நெய் ரொம்ப ஆரோக்கியமானது, கொழுப்பு நிறைந்தது, எடையை கூட்டும். இப்படி நெய் பற்றி பல கருத்துக்கள் காலங்காலமாக நிலவுகின்றன. நல்ல கொழுப்பும் புரதமும் நிறைந்த நெய்யை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொண்டால் என்னென்ன ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம் என்பதை குறித்து இங்க நம்ம பார்க்கலாம். காலை எழுந்ததும் நம்மில் நிறைய பேருக்கு ஏதாவது சூடாக குடிக்க வேண்டும் என்று தோன்றும். பலருக்கு காப்பி குடிக்க வேண்டும் என்ற பழக்கம் இருக்கும். அதற்கு அடுத்ததுதான் மற்ற வேலைகளே ஓடும். இன்னும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பவர்கள் காலையில் வெந்நீர் அல்லது வெந்நீரில் கொஞ்சம் எலும்பிச்சை சாறு, தேன் சேர்த்து குடிப்பதும் உண்டு. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காலையில் தூங்கி எழுந்ததும் அரை ஸ்பூன் நெய்யை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோம்னா உங்களுடைய உடல்ல நிறைய நல்ல மாற்றங்கள் காணலாம். நெய்யில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்னன்றத பார்க்கலாம். நெய் மிக அதிக அளவில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ளது. அதோடு வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது. பிட்யூட்ரிக் அமிலம் நிறைந்த ஒரு உணவு பொருள் என்றால் அது நெய் தான். மேலும் நெய்யில் வைட்டமின் இ மற்றும் டி அதிக அளவில் இருக்கு. அதோட மிக சில உணவு வகைகளை மட்டுமே இருக்கின்ற லினோலிக் அமிலம் நெய்யில் மிக அதிக அளவில் இருக்கின்றது. ஒரு ஸ்பூன் நெய்யில் கிட்டத்தட்ட 112 கேலோரிகள் இருக்கின்றது. அதோட மொத்த கொழுப்பின் அளவு 14 கிராம், புரதம் 0.4 கிராம், வைட்டமின் ஏ 438 யூனிட், வைட்டமின் டி 15 மில்லிகிராம், வைட்டமின் கே 1.2 மில்லிகிராம், கோலின் சத்து 2.7 மில்லிகிராம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் 45 மில்லிகிராம், ஒமேகா 6 கொழுப்பு அமிலம் 2.7 மில்லிகிராம் ஆகிய ஊட்டச்சத்துக்களும் இதுல இருக்கு. ஆயுர்வேத உணவு முறையில நெய்க்கு மிக முக்கிய இடம் கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அனைவரும் தினசரி உணவுல ஒரு ஸ்பூன் ஆவது நெய் சேர்த்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. அப்படி தினசரி உணவுல நெய் சேர்த்து கொள்வதால் உடல்ல உள்ள செல்கள் புதுப்பிக்கின்றது. அதனால் செல்கள் புத்துணர்ச்சி அடைந்து நாள் முழுக்க உற்சாகமாக செயல்பட உதவுகிறது. பல ஆயுர்வேத மருந்துகள் பாத்தீங்கன்னா நெய்யும் தேனும் கலந்துதான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நெய் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உணவு. வயதாக எலும்புகள் தேய்மானம் அடையும். எலும்பு மஜ்ஜைகளில் உள்ள ஈரத்தன்மை குறைய ஆரம்பிக்கும். இதன் காரணமாக தான் 40 வயதுக்கு மேல மூட்டு வலி பாடாப்படுத்துது. ஆனால் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்று தினமும் சிறிது நெய் சாப்பிட்டு வாங்க, மூட்டு வலி பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இயற்கையாகவே நெய் தசைகளிடையே ஒரு லூப்ரிகன்ட் போல செயல்படும் தன்மை கொண்டது. நெய்யில ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைந்திருப்பதனால இது மூட்டு வலி, ஆர்த்ரிட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க உதவுது. இது மாதிரி நம்ம நெய்யை சாப்பிட்டு வந்தோம்னா இன்னும் நிறைய நோய் தீர்க்கும் குணங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால கண்டிப்பா நீங்க காலையில் எழுந்தவுடன் டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் நெய்யாவது நீங்க சாப்பிட்டுடுங்க. கண்டிப்பா நீங்க புத்துணர்ச்சியாகவும் உற்சாகமாகவும் செயல்பட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.